வாங்க உள்ள போய் உட்காருங்கப்பா, பெருக்கிட்டு வந்துடுறேன். வாங்கய்யா வாங்க. இப்பதான் வரீங்களா? ஆமாமா. தங்கச்சி என்னம்மா இது, அப்பா வந்திருக்காங்க, அவங்கள கவனிக்காம பொண்ணா இப்படி? வேண்டாக்கா, நான் பெருக்கிறேன், நீங்க அப்பாவை உள்ள அழைச்சிட்டு போங்க. போங்கப்பா. சொன்னா கேட்க மாட்டேன், அப்பாவை கூட்டிட்டு போமா. போங்கய்யா. வாங்கப்பா. உட்காருங்கப்பா. என்னப்பா? ஏன்? ஒண்ணும் இல்லம்மா, நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன், உன் காலை கையாக்கிறது பாதுகாத்தேன். சாதாரண செருப்பு போட்டா உன் பிஞ்சு பாதங்கள் நோகுமே பஞ்சு வச்சு தைக்க சொன்னம்மா. அப்படிப்பட்ட கால் கட்டாந்தரையில நிக்க நீ ஒரு வேலைக்காரியாட்டம் கையில தொடப்பத்தை பிடிச்சு வாசல பெருக்கின அந்த காட்சி என்ன கலக்கிடுச்சுமா. என்னப்பா அப்படி சொல்றீங்க? பேனா பிடிச்ச கையால தொடப்ப எடுத்து பெருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? மாலதி, அப்பா பணக்கார வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தோம், அவ படுக்கையில இருந்தபடியே பல் கூட விளக்காம பெட் காஃபி கேக்குறா அப்படின்னு 10 பேர் சொல்றது நல்லா இருக்குமா? இல்ல பண்ணையாரோட பொண்ணை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரியே தெரியல, குடும்பத்தை ஒரு கோவிலா மதிச்சு நடக்கிறா அப்படின்னு 100 பேர் சொல்றது நல்லா இருக்குமா? எதுப்பா நல்லா இருக்கும், நீங்களே சொல்லுங்க. அம்மா, இப்பதாம்மா எனக்கு புரியுது, நான் ஆனந்த கண்ணீரை விட்டு இருக்க வேண்டியது. மாலதி, உன்னை பெற்றதுக்காக நான் பெருமைப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன்மா. மாமா வாங்க 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 வாங்க. வாங்கம்மா. எல்லாம் சௌக்கியம் தானே? உங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது சௌக்கியத்துக்கு என்ன மாமா பிரச்சனை? அதுக்கு என்னப்பா, எல்லாம் ஆண்டவன் செயல். இந்தாங்க காபி சாப்பிடுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். மாப்பிள்ளைங்க தம்பி இப்ப வந்துருவான். என்ன அப்படியே என்கிட்ட சொல்லுங்களேன். ஒண்ணுமில்ல, என் பொண்ணை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, அதனால பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போய் வீட்டோட வச்சுக்கணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். நீ என்னம்மா சொல்ற? நான் என்னப்பா சொல்றது, அவர்கிட்ட கேளுங்க. அவன் என்ன கேட்கிற? மாமா, இது அருமையான காரியம், உங்களுக்கு நல்லது, தம்பிக்கு நல்லது, இங்க தாராளமா அழைச்சிட்டு போலாம். என்னங்க நீங்க, மாலதி சொன்ன மாதிரி தம்பி வரட்டும். அதோ தம்பியே வந்துட்டாரு. வணக்கம் மாமா. வாங்க மாப்பிள்ள. நான் உங்ககிட்ட ஒரு மாமா, நீங்க சொன்னாலும் என் காலையும் விழுந்தது. உங்க விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை வீட்டோட வச்சுக்கணுங்கிற நோக்கத்துல தானே என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்தேன். என் பொண்ணை பிரிஞ்சு என்னால இருக்க முடியுமா? அது மாதிரி நானும் எங்க அம்மா அண்ணா அண்ணி இவங்களை எல்லாம் பிரிஞ்சு இருக்க முடியுமா மாமா? அப்ப ஒண்ணு செய்யுங்களேன், நீங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துருங்களேன். ரொம்ப சௌகரியமா போயிடுச்சு, அப்படியே செஞ்சிடலாம். ஏமா, ரொம்ப லட்சணமா இருக்கடா நீ சொல்றது. இத பாரு, உங்க அப்பா ஆண்டு அனுபவிச்ச இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அவர் கண்ண முடுன இதே இடத்துல தான் நானும் கண்ண முடுவேன். ஆமா, சரியா சொன்னீங்கம்மா. மாமா, தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. தாயை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. வேணும்னா உங்க பொண்ணை அழைச்சுக்கிட்டு போங்க, நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. நீங்க இல்லாத இடம் சொர்க்கமா இருந்தாலும் அது எனக்கு நரகம் தான். அம்மா, கனவு இருக்கிற இடம் நரகமா இருந்தாலும் அங்கேதான் மனைவி இருக்கணுங்கிறது சட்டம். நான் அந்த சட்டத்தை உன்னை மீற சொல்லல. மனைவிக்கு ஒரு இடத்தை கொடுத்து அங்க கணவன் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஏதோ உண்மையில உள்ள பாசத்தினால அப்படி பைத்தியக்காரத்தனமா நினைச்சிட்டேன். பரவாயில்லப்பா. ஏமாமா, நீங்க வருத்தப்படுறீங்க போல் இருக்க. இல்ல மாப்பிள்ள, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் வர்றேன். என்னங்க வந்துட்டு உடனே புறப்படுறீங்க? இருந்து சாப்பிட்டு தான் போங்களேன். பரவாயில்லம்மா, அதான் காபி சாப்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, வரேன். மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு உங்க விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். சந்தோஷம். அதை செய்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். வர்றேன், நான் வர்றேன் மாப்பிள்ள. எல்லாருக்கும் வரேன். அவர்கிட்ட எவ்வளவு பணம் குமிஞ்சு கிடக்குது, அதை அனுபவிக்க தெரியாம ஆயு மகன் இந்த அரமனை விட்டு நகர மாட்டேன்ட்டீங்களே. ஏன்னா இப்படி பணம் 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 பேய அலையறீங்க? சும்மா உனக்கு தெரியாதவங்க. என்ன அது? வசிய மருந்து கலந்த இந்த பாலை முனையம்மா சாப்பிட்டால் இந்த டிரைவர் குப்பவின் பின்னால் நாய் மாதிரி சுத்துவார். ஆமா, என்ன பாருங்க கையுமா நிக்கிற? பால் சாப்பிட்டு உடம்பு தேத்த போற? இது எனக்கு இல்ல, இந்த டிரைவர் பிரியத்தோட முனிமாவுக்கு கொடுக்கிற பால். என்னங்கிற இது? என்னைக்கு இல்லாம
அம்மா சாப்பிடு. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயா வெக்கமா இருந்தா அப்படி ஓரமா நின்னு சாப்பிடு. சரி சரி, நீ வச்சுட்டு போ, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிட்டுலாம் நீ இவ்வளவு பிரியமா கொடுக்குற, நான் சாப்பிடாம இருப்பேன். கப கபன்னு சாப்பிடு, பாதியில் நிறுத்திடப்ப. கபக்கபன்னு சாப்பிடணுமா? நாய் மாதிரியா சுத்துறேன்? இரு சுத்த வைக்கிறேன். இந்தா, இங்க வாப்பா. இந்நேரம் முனிமா வசிப்பால் சாப்பிட்டுருப்பான். போன உடனே அத்தான்னு மேல பாய்வான். பத்திரமா போவோம். இன்னைக்கு எனக்கு சவகாசம் சரியில்லை. என்னைக்குதான் சரியா இருந்தது? முனிமா, நான் வச்சுட்டு போன பாலை நீ குடிக்கலையா? இவர் தாலி கட்டின புருஷன், இவர் வச்சுட்டு போறதுலாம் நாங்க ஆசையோட சாப்பிடணும். மூஞ்சிய பாரு, நாய் கூத்திட்டேன். நாயக்கா, அதான் நான் என்ன அப்படி துரத்தி காதல் பண்ணிருக்குது. என்ன வளர்ற முனிமா? நான் உனக்கு பால்ல வசி மருந்து கலந்தேன். மருந்து வேற வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயா, என்னையா ஒரு மாதிரியா வரீங்க? மாப்பிள்ளை பொண்ண கையோட கூட்டிட்டு வரதா சொல்லிட்டு போனீங்க. அவங்க நம்ம வீட்டோட இருக்க விரும்பல. டேய் குப்பு, நம்ம நினைச்சது நடக்கலடா. ஐயோ, என்னங்க இது? இப்ப என்னங்க பண்றது? ஒரு வழி இருக்கு. என்னங்க? ஒரு நாடகம் ஆடணும். நாடகமா? ஆமா, கடைசி வரைக்கும் சக்கரத்தை கழட்டிக்கிட்டு இரும்ப சுரண்டிட்டே இருக்கணும்னு தலையில எழுத்தா? நீ என்னப்பா சொல்ற? ஒரு லட்சாதிபதி வீட்டோட வந்துருன்னு சொன்னா குபு குபுன்னு ஓடி போய் உட்கார்ந்துகிட்டு ஆசி ஆடணும்னு ஆசை கிடையாது. துருப்பிடிச்ச நட்டெல்லாம் கழட்டி மண்ணெண்ணெயில போட்டுக்கிட்டு எப்படி எப்படி? நீ சொல்றது புரியுது. என்ன செய்ய சொல்ற? அதான் பண்ணையார தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு, கழுத்துல பட்டையை கட்டிக்கிட்டு, நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு ஆமியார் ஆயிட்டாரா? இன்னும் இல்ல, ஆக போறாரு. அப்ப சொத்து சுகம் எல்லாம் சுகம் தான் அப்பவே போச்ச. சொத்து இப்ப போக போகுது. எங்க? வேற எங்க? அனாதைகள்லாம் எப்படி ஆண்டவருடைய குழந்தைகளோ அது மாதிரி நாதி இல்லாத சொத்துக்கெல்லாம் நாராயணன் தானே. அப்படின்னா சொத்து எல்லாத்தையும் கோயில் கழுதி வைக்க போறாரு. ஐயோ, அப்ப மாறுதி கதி? ஏன் தம்பிதான் இருக்கிறாரு, அவர் தானே அந்த பொண்ணுக்கு சொத்து சுகம் சொர்க்கம் எல்லாமே. இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? நீங்க தான். ஒரு மனுஷனுடைய மனசை இப்படியா புண்படுத்துறது? பொண்ணை கூப்பிட்டாரு, வரமாட்டேன் அடிச்சு. என்ன கூப்பிட்டாரு, போனேன். போய் வக்கீல கூப்பிடறானாரு. பத்திரத்துல என்ன எழுத போறாருன்னு பயந்து அங்க போகாம இங்க வந்திருக்கிறேன். இப்ப என்ன செய்யறது? பாருங்க, முதல் வாட்டி நான் சொன்னபடி கேட்டீங்களா, ஜெயிச்சீங்க. இந்த வாட்டி ஜெயிக்கணுமா? நீ சொல்றபடியே கேட்கறேன். வாங்க, பேசிட்டே போவோம். ஏன் போயிட்டே பேசுவோம். சரி, இப்படியே வா. நட்டு கட்டுற ட்ரெஸ்ஸ மாத்திட்டு பண்ணையார பாக்க வர மாதிரி வாங்க. ஏண்டா மடையா, உன்னை வக்கீல் தானே கூட்டு வர சொன்னேன். இந்த ஆளு ஏன் கூட்டு வந்த? அதானே, இவர் வக்கீல் இல்லையே. நானே வக்கீலையா வீட்டுக்கு தான் போனேன். அங்கதான் இவரை பார்த்தேன். அங்க என்ன வேலை இருக்கு? அங்க என்ன வேலை உங்களுக்கு? வக்கீல் கிட்ட யோசனை கேட்க போயிருந்தேன். என்ன யோசனை? வேற என்னங்க, எப்படியாவது என் தம்பி உங்ககிட்ட தள்ளி விடணும். அதுக்கு என்ன செய்யறான்னு கேட்க போயிருந்தேன். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க தம்பி செய்யறது நல்லா இருக்கா? ஏங்க, நீங்க செய்யறதா சரியா இருக்குதா? எது? ஓஹோ, புரியுது புரியுதுயா. அதாவது என் சொத்தை போறவன் கோவில் எழுதி வைக்கிறேன், அதை பத்தி தானே? அதேதான் கவலை, வேற என்ன? ஏண்டா, என் சொத்துக்கு யார் வாரிசு அந்த பொண்ணு நான் சொல்றபடி கேட்கல. அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவசரப்பட்டு முடிவு செஞ்சிடாதீங்க. இன்னைக்கு எழுதி வச்சிருங்க. இன்னைக்கு கிடையாதா? வெள்ளிக்கிழமை அது இருக்கட்டும். நாளைக்கு மாப்பிள்ளை பெண்ணு மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டா என்ன செய்வீங்க? வரட்டுமா? சந்தோஷம் தான். சொத்தும் இல்ல சொவும் இல்லன்னு சொல்லி விரட்டி அடிச்சிட முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது. ஏண்டா முட்டாள், நீ ஏன் அந்த யோசனை சொல்ல? எனக்கு நான் தான் முட்டாளாச்சே. இதோ இவர் இருக்காரு, அவரே சொல்ல சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையாடா? இந்தாங்க, அவசரப்படுறீங்களே, சொல்றதை கேளுங்களேன். சீக்கிரம் சொல்லுங்க, அவசரப்படாத டிரைவர். மாமனார் வீட்டோட வந்துட்டா அம்மாவை பிரியும்படி ஆயிடுமேன்னு தம்பி பயப்படுறான். ஏன்னா தம்பிக்கு அம்மா மேல அவ்வளவு பிரியம். ஆனா எங்க அம்மாவுக்கு என் மேலதான் அளவு கிடந்த பாசம்.
எங்க குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஆக நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் உங்க அம்மாவும் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ இப்படி செஞ்ச என்ன? எப்படி? ஐயா, இந்த ஊர்லயே நீங்க ஒரு புதுசா ஒர்க் ஷாப் வச்சுக்கோங்க. நிஜமாவா? ஆமா, அப்போ ஊர்ல இருக்கிற ஒர்க் ஷாப் அதை தம்பி கவனிச்சுக்கலாம். அம்மா உங்க கூட வந்துருவாங்க இல்லையா? கண்டிப்பா வந்துருவாங்க. அம்மாவை பாக்குறதுக்கு தம்பி அடிக்கடி இங்க வருவாரு. அப்படி எத்தனை வாட்டி தான் வர முடியும்? அழுத்து போய் ஒரு நாள் ஃபேமிலியோட இங்க வந்துருவாரு. என் பொண்ணு பக்கத்துல வந்துரும். எப்படி ஐடியா? பிரமாதம். அங்க புரியுதா? எல்லாம் உங்க தயவுங்க. இருக்கட்டும், உடனடியா ஒர்க் ஷாப் ஆரம்பிங்க. இட வசதி அதுக்கு நம்ம கட்டடம் எத்தனையோ இருக்கு. அதுல ஒரு கட்டடத்தை ஒர்க் ஷாப்பா மாத்திடுறது. அதுக்குள்ள மன்னிக்கணும். அப்புறம் என்ன? பணம். ஐயோ இங்க தேங்கி கிடக்கிற பணம்ங்கிற டேம்ல ஒரு சின்ன ஷட்டர் அப்படி லேசா லிஃப்ட் பண்ணா போதும். பண பிரவாகம் உங்க பக்கம், உங்க பேர்ல ஒர்க் ஷாப். எப்படி? சரி, ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப என்ன பணம் தேவை? நல்ல முறையில செய்யணும்னா அதிக பணம் தேவைப்படும். இது எப்படிதான் எவ்வளவு? ₹1,00,000. ₹1,00,000 ஆரம்பத்துல அவளை கட்டணும் தேவையில்லைங்க. 3ல ஒரு பகுதி கட்டினா போதும். மீதிய மாத தவணையில கட்டிக்கிறான். அவனையாம எப்ப எவ்வளவு தேவை? இப்போ சீக்கிரம் ₹35. அவ்வளவுதானே? கொண்டாடுங்க. எப்படி நம்ம செல்வாக்கு? நான் ஒரு குரல் கொடுத்தனா போதும், எங்க முதலாளி ஓடி வருவார். வந்தேன். நீங்க கொடுத்த லிஸ்ட் படி லேத்து இன்னும் மத்த மிஷன்லாம் சேர்த்து ₹151,000 சில்லறையாவது. அப்படிங்களா? நான் ₹1,00,000 கணக்கு போட்டேன். பரவாயில்ல. இப்ப 3ல ஒரு பங்கு 50,000 கட்டணும். இதுல எவ்வளவு இருக்கு? ₹35,000 இருக்கு. இருக்கட்டும். மீதி 15,000 கொண்டாந்து கட்டிட்டு டெலிவரி எடுத்துங்க. நல்லதுங்க, நான் வரேன்.